ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வியாழக்கிழமை இரவு வேளையில் உங்களோடு கூட என் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட தெய்வம், ஏன் அவரை நாம் சிந்திக்கிறோம், அவரை பற்றி ஏன் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான சில மகிமையான வார்த்தைகள், வசனங்கள், அவைகளை நாங்கள் சொல்வதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலும் கடந்த நாட்களில் உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக என் அருமை ஆண்டவர் இயேசுவை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதிலே அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்றும், அந்த வல்லமை, அந்த சர்வ வல்லமைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஒரு மனிதனுக்குள் இருக்கிற விஷயம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்திலே என்னென்னவோ பல விதங்களில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் அது உண்மை அல்ல. என் வேதம் உண்மையானது. இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மிகவும் உண்மையாய் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் கடந்த நாட்களில் சில காரியங்களை உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன். இந்த நாளிலும் அவர் ஒரு பின்னால் நடக்கக்கூடிய காரியம், பின்னால் நடக்கக்கூடியது, அதை அவர் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை கேள்வி எழும்பலாம், இவ்வளவுதான் தெரியுமே, ஏன் இயேசுசாமி எதையும் தடுத்து நிறுத்தக்கூடாது என்பதெல்லாம் கேள்வி எழும்பலாம். நியாயம்தான். ஆனால் அவர் செய்ய முடியும். அவர் மனசு வச்சார்னா எல்லாமே பண்ண முடியும். அப்ப ஏன் செய்யலன்னு சொன்னால், மனிதனுக்கு ஆண்டவர் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். 6 அறிவு. இதை செய்யலாம், செய்யக்கூடாது, இப்படி வாழலாம், வாழக்கூடாது, இது நன்மையானது, இது தீமையானது, இது இந்த பிரச்சனைக்குள்ளே போனால் நமக்கு மிகுந்த ஆபத்தை உருவாக்கும் அல்லது நன்மைக்கு எதுவாக இருக்கும் என்ற பகுத்து அறியக்கூடிய தன்மையை மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்ததினால்தான், அந்த தன்மையை ஆண்டவர் கொடுத்ததினால் அவர் அதை பிடுங்குவதற்கில்லை. நீங்களே நடக்கணும், நீங்களே பேசணும், நீங்களே வாழணும், நீங்களே செயல்படணும். ஆனால் நல்லது கெட்டது புரிந்து வாழ வேண்டும் என்கிற உணர்வில் ஆண்டவர் அதை கொடுத்ததினால்தான் அவர் சிலதை தடுத்து நிறுத்துவார். சிலது வேண்டுமென்றே ஆண்டவர் உணர்த்தும் போது அந்த உணர்வுக்கு இடம் கொடுக்காம மீறி மீறி பிடிவாதமாக இது தவறு என்று தெரிந்தும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு போகிறவர்களை என்ன செய்ய முடியும்? ஆனால் ஒன்று நான் சொல்லும் போதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நன்மைக்கும் தீமைக்கும், நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் முடிவு அத்தியாயம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த கடைசியில் தான் கர்த்தருடைய வார்த்தையை மீறி போகிறவர்கள், தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் உணர்ந்து வந்து விட்டால் பரவாயில்லை. ஆனால் மீறி இருதயத்தை கடினப்படுத்தி போகும்போது முடிவிலே பிரசங்கிக்கிற நானாக இருந்தாலும், இதை கேட்கிற நீங்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாலே பதில் சொல்ல வேண்டும். ஆகவே அவர் தடுத்து நிறுத்துவதில்லை, அவர் அவரவர்கள் வழிக்கு விட்டு விடுகிறார். சரி, அப்போ இன்னும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற விஷயம் அல்லது பின்னால் நடக்கக்கூடிய காரியம் அப்படின்னு சொன்னீங்களே, என்ன பின்னால் நடக்கக்கூடிய காரியம் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 64 படிக்கிறேன் பாருங்கள். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும், தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால், வசனம் 65, ஆகிலும் வசனம் 65, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். இந்த படித்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கிறீர்களா? ஆண்டவர் கப்பர்நகூம் என்ற இடத்தில் ஒரு ஜெப வீட்டில், ஜெப ஆலயத்தில் தான் இந்த வார்த்தையை உபதேசிக்கிறார், இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறார்.
எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது ஜனங்களுக்கு எப்பவுமே அவர் போதனை கொடுக்கிற போதகர், நல்ல போதகர். ஜனங்களுக்கு எப்பவுமே நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர். அவர் அவருடைய வேலையை சரிவர செய்து கொண்டே இருந்தார். இப்படி சொல்லும் போதுதான் அநேகர் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயோ இவர் சொல்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கடினமா இருக்கு, இதை பின்பற்றி வாழ முடியும் என்று அவர்களுக்குள்ளே வெளிப்படையா சொல்லவும் உள்ளத்துக்குள்ளே யோசிக்கவும் ஆரம்பித்தார்கள். அப்பொழுது 61ஆம் வசனம் பாருங்க, சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள்னு இயேசு தமக்குள்ளே அறிந்து. முறுமுறுக்கிறாங்க உள்ளத்துக்குள்ள. அவங்களுக்கு அந்த என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, ஆண்டவர் வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறார், உபதேசத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கிற ஜனங்க தங்களுக்குள்ள அவங்களுடைய குணத்தை வெளிப்படுத்துறாங்க. முறுமுறுப்புங்கிறது அது ஒரு நல்ல செயல் அல்ல. முறுமுறுப்புன்னா அந்த ஒரு மனம் கெடுக்கிற காரியம், சமாதானம் கெட்டு போகிற காரியம், பிரிவினை உண்டாகக்கூடிய காரியம். ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியாது. அதை போல ஒரு சூழ்நிலை. இதை யாரும் சொல்லல, ஐயரே, இயேசுவே, ஏதோ எல்லாம் முறுமுறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யாரும் சொல்லல. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் சொன்னேன், ஒரு என்ன யோசிக்கிறாங்க அவருக்கு தெரியும், என்ன பேசுறாங்க அவருக்கு தெரியும். இது அவர் அறிந்தாராம். வார்த்தை அப்படிதான் சொல்லுது. சீஷர்கள் முறுமுறுக்கிறார் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து. அவருக்கு தெரியும், தனக்குள்ளே அறிந்து. அவர் தேவன்தான், ஆனா அதே நேரத்தில் இந்த பூமியிலே அவர் மனிதனாக காணப்பட்டார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்த பிறகு என்ன சொல்றாரு அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு இடரலா இருக்கா? எப்பவுமே நான் வந்து பிரிவினையா பேசுகிறவரா? நல்லது தானே சொல்லி கொடுக்குறேன். நான் சொன்ன வார்த்தையே உங்களுக்கு இடரலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, மனுஷகுமாரர் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்? பரலோகத்திலிருந்து வந்தார். எதற்கு வந்தார் அப்படின்னு சொன்னால் மனுஷனுக்காக வந்தார். ஏன் மனுஷனுக்காக வந்தார்? மனிதன் தவறி போனார். மனுஷனுக்கு உதவி செய்ய, மனிதனுக்கு மீட்பு கொடுக்க வந்தார். அப்ப இப்ப சொல்றாரு, நான் வந்தேன், ஆனா நான் வந்த இடத்துக்கு திரும்பி போறேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அவர் சொன்னார்னா ஒரு அர்த்தம் இருக்கிறது. வசனத்தை, இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, வசனம் ஜீவனாய் ஆவியாய் இருக்கிறதுன்னு அவர் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு, ஆகிலும் உங்களில் விசுவாசம் இல்லாதவங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு முறுமுறுக்காதான் தெரியும். ஏதாவது சொன்னதை பிடித்து கொள்ள முடியல, உங்களுக்கு புரியல. ஆனா நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்வதெல்லாம் உங்க நன்மைக்கு தான், உங்கள் வாழ்க்கைக்கு தான், உங்கள் மேன்மைக்கு தான், உங்களுடைய வருங்கால ஆசீர்வாதங்களுக்கு தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனா இது உங்களால புரியல. உங்களுக்குள்ள இப்ப நீங்க இருக்கீங்களே, ஆலயத்துல உட்கார்ந்து என் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே, உங்களுக்குள்ளேயே விசுவாசம் இல்லாதவங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்க, உனக்கு முன்னால இருக்கிறவங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த உள்ளம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அவங்க என்ன தீர்மானிச்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு முடியாது, ஆனா எனக்கு தெரியும். விசுவாசிக்காதவங்க இருக்காங்க, விசுவாசியாதவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தை சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் கூட இருக்கிறான். உங்க கூட என்னை காட்டி கொடுக்கிறவன் ஒருவன் இருக்கிறான். யாருக்குமே தெரியாது. குறிப்பா நிறைய பேர் இருக்காங்க, அதுல 12 பேரும் இருக்காங்க. அதுல ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆதி முதலாக எனக்கு அது தெரியும் என்று இயேசு அறிந்து. அப்ப அதுதான் நான் சொன்னேன். அப்ப ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு தெரியுமே, ஏன் அவரு அதை பண்ணணும்? அதுதான், மனுஷனுக்கு நல்லது கெட்டது புரியுற அளவுக்கு சுயாதீனத்தை கொடுத்தாருன்னு சொன்னேன். அவனுக்கு தெரியும் வேண்டான்னு, காட்டி கொடுக்க போறது தப்பு, கூடவே இருந்துகிட்டு நான் இதை தப்பு செய்யறேன்னு தெரியும்.
ஆனால் இது ஆரம்பத்தில் நம்ம பண்ண போகிறோம், தடுத்து நிறுத்தலாங்கிறது நம்ம கேள்வி. ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி இல்லை, நீ ஓ இஷ்டம்ப்பா, அது ஓ இஷ்டம் அது அப்படின்னு விட்டுட்டாரு. அப்போ சொல்லிட்டு சொல்றாரு, என் பிதாவின் அருளை ஒருவன் பெறாவிட்டால், என் பிதாவின் அருளை ஒருவன் பெற்றுக்கொள்ளணும்னா அவர் என்னிடத்துக்கு வரமாட்டான். இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அப்ப இதை சொல்லும்போது, இந்த உபதேசத்தை சொல்லும்போது அவர்கள் என்ன செய்தாங்க? 66ஆம் வசனத்தில், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பொதுவா பிரியமானவர்களே, இருக்கிற விஷயங்களை சுட்டி காட்டினா அவ்வளவுதான். ஜனங்களுக்கு தங்கள் நிலையை உணர மாட்டான்றாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்கள் நிலையை அறிந்து தெளிவாக உணர்த்தி காட்டினார். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான தேவன். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறது எதற்காக சொன்னால், இங்கே குறிப்பிடப்பட்ட ஜனங்கள் அவருடைய முறுமுறுத்து அவருடைய வார்த்தையை கேட்காம பிரிந்து போனாங்க. நீங்க அப்படி செய்யக்கூடாது. ஏன்? இந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் எதிர்காலத்தில் மகிமையான ஒரு இடம் காத்திருக்கிறது. நீங்க நாம செய்ய வேண்டிய காரியம் அவருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும். அவர் இருக்கிற விஷயத்த சொல்லிடுறாரு. என் மகனே, நீ இப்படி இருக்கிற, என் மகளே, உன் வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்கு. உன் மனசுக்குள்ள யோசிக்கிறது மட்டும் இல்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியும். யாருக்கும் தெரியாம நீ இருக்கலாம். உன்னை பற்றி நான் அறிந்து இருக்கிறேன். நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன் பாரு. அதனால என் வார்த்தையை கேட்டு நீ எனக்கு ஒப்பு கொடுத்து, நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு என் வசனத்தை ஏற்றுக்கொண்டு எனக்காக நீ வாழ்வாயானால் நான் உன்னை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். அதனால சந்தேகப்படாம, சோதனை வரும்போது சோதனையில விழுந்துடாம, நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த உபதேச வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, இப்ப கஷ்டமா இருக்கலாம் சூழ்நிலைகள், உலகம், உலக வார்த்தைகள், நட்புகள், சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கலாம். ஆனா அவைகளை தவிர்த்து, அவைகளை வெறுத்து என் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொண்டு வாழும்போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்று இந்த நாளில் உங்களோட பேசுகிறார். இதை கவனிக்கிற, இதை கேட்கிற ஐயா, அம்மா, தாயே, என் அன்பு சகோதர சகோதரி, அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்க உங்களுக்கு கவர்ச்சிகரமா அந்த வார்த்தை இல்லாம இருக்கலாம். ஆனா இது உன் வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தை. தேவனண்டை நெருங்குவதற்குரிய அற்புதமான வார்த்தை. இதை ஏற்றுக்கொண்டு வாழுங்க. நீங்க யாருன்னு அவருக்கு தெரியும். இந்த உலகத்துல உலகம் சரியில்லை. அதனால அவர் உன்னை அறிந்த ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலம் உங்களோட பேசுகிறார். அவர்கிட்ட வந்துடுவீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? மாற்றம் காண்பீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோகத்தின் பிதாவை துதிக்கிறோம். இந்த வேத பாடத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வியாழக்கிழமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை ஜனங்கள் கேட்டு இன்னும் உங்க கிட்ட நெருங்கி வர உதவி செய்யும். பின்வாங்கி யாரும் போக வேண்டாம். வழி விலகி யாரும் போக வேண்டாம். யாருக்கும் முறுமுறுப்பின் ஆவி வர வேண்டாம். சத்துரு ஏதாவது பண்ணுவான். அதற்கு இடம் கொடுக்காம ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழ உதவி செய்யும். ஆண்டுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேல இறங்கட்டும். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.